சென்னை திருவொற்றியூரில் தாய் திட்டியதால் வீட்டை விட்டு வெளியேறிய 10 வயது சிறுமியை இளைஞர் ஒருவர் பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார். சிறுமியை தேடி பெரும் போலீஸ் படையே தேடுதலில் இறங்க அவரை பைக்கில் அழைத்து வந்து இளைஞர் ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நடந்தது என்ன? குப்பை என நினைத்து பிளாஸ்டிக் பையில் இருந்த கரியை எடுத்து வீசிய சிறுமியை தாய் கண்டித்ததால் அச்சத்தில் வீட்டை விட்டு வெளியே ஓடி உள்ளார். கல்யாண மண்டபத்தில் அமர்ந்திருந்த சிறுமியை இளைஞர் ஒருவர் மீட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? சென்னை திருவொற்றியூர் பத்மநாப காலனியைச் சேர்ந்தவர்கள் சுடலை முருகன், சுவர்ணலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு 10 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 7 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமி திடீரென்று காணாமல் போய் உள்ளார். அக்கம் பக்கத்தில் தேடியும் கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த உதவி ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் 30க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையில் இறங்கினர். மேலும் வீடு வீடாக ஏறி சிறுமி உள்ளாரா என்றும் தேடி பார்த்தனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதல் நீடித்தது. திடீரென அந்த 10 வயது சிறுமியை இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சிறுமியின் வீட்டில் இறக்கிவிட வந்துள்ளார். காணாமல் போன சிறுமியை பைக்கில் அழைத்து வந்தது யார்? சிறுமிக்கு என்ன ஆனது என எல்லோரும் பதறி போயினர். அப்போது சிறுமியின் பெற்றோர் யார், போலீசார் எங்கே என கேட்டுக்கொண்டே சிறுமியுடன் நடந்தார். அதை பார்த்து அங்கிருந்த போலீசார் இளைஞரிடம் விசாரித்தனர். அதில் தான் திருவொற்றியூரைச் சேர்ந்த ஞானப்பிரகாஷ் என்பதும் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட போது அங்கு இந்த சிறுமி தனியாக நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதை பார்த்ததாக கூறியுள்ளார். அம்மா எங்கே, யாருடன் வந்தாய் என விசாரிக்கையில் சிறுமி பல அதிர்ச்சிகர தகவல்களை அவரிடம் கூறியுள்ளார். வீட்டில் இருந்தபோது குப்பை என நினைத்து பிளாஸ்டிக் பையில் இருந்த கரியை எடுத்து வீசிய சிறுமியை அவரது தாய் கண்டித்துள்ளார். மேலும் தந்தை வரட்டும் சொல்லி கண்டிக்க சொல்கிறேன் என்றும் அதட்டியுள்ளார். அதில் பயந்து போன சிறுமி வீட்டிலிருந்து வெளியேறி கல்யாண மண்டபத்தில் நீண்ட நேரம் அமர்ந்துள்ளார். அதை புரிந்து கொண்ட இளைஞர் சிறுமியை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளார். இளைஞரின் செயலை பாராட்டி போலீசார் மற்றும் அந்த பகுதியில் குவிந்திருந்த மக்கள் கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தாய் திட்டியதால் 10 வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் சென்னை திருவொற்றியூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.